ஆர்சிபி வெற்றி பேரணி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக சொல்லப்படுகின்றது. மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை வென்று அதன் ரசிகர்களை உற்சாக உணர்வில் ஆழ்த்தியுள்ளது. இதனை அடுத்து வெற்றியை கொண்டாடுவதற்காக பேரணிக்கு நேற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் ஏராளமானோர் ஒரே இடத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் ஏறி மிதித்துக் கொண்டு சென்றார்கள். இந்த நெரிசலில் சிக்கி தற்போது வரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நெரிசல் ஏற்படுவதற்கு அனுமதிச்சீட்டு இல்லாதவர்களும் மைதானத்திற்குள் நுழைய முயன்றதுதான் காரணம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. கிரிக்கெட் வீரர்களை வரவேற்பதற்காக முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதிக கூட்டம் வரும் என்பதை பாதுகாப்பு அதிகாரிகள் முன்கூட்டியே கணிக்கவில்லை என்றும் தடுப்பு அமைப்புகள் ஆங்காங்கே ஏற்படுத்தப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மைதானத்திற்கு வெளியே சோக காட்சிகள் நடந்தாலும் மைதானத்திற்கு உள்ளே வீரர்களுக்கு தொடர்ந்து பாராட்டு விழா நடைபெற்றது என்பது மக்களிடம் கடும் விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு அரசு தரப்பில் 10 லட்சம் வழங்கப்படும். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்று முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார்.